Hi friends, this is Prince. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை சாதம் செய்வது எப்படி ஈஸியாக சொல்லித்தரப்போகிறேன். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க, ஒய்ஃபுக்கு ஏதாவது செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணணும், சிம்பிளாக செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்யலாம். ஓகே, என்னென்னன்றதை ஒய்ஃப் தான் இது சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு என்னென்னா, எங்கள் ஊரில் எங்கள் லண்டன்லலாம் அடுப்பு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஐ மீன் இந்த நெருப்பு, அது என்ன பேர் இதுவுமே இண்டக்ஷன். இது பேர் இண்டக்ஷனா? இண்டக்ஷன் மாதிரி போல்டு டைப் போல். ஓகே, இண்டக்ஷன் மாதிரி போல்டு டைப்பா. இங்கெல்லாம் நெருப்பு எரியதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து 4 கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4. இந்த 4க்கு டிஜே எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டிங்கு டிங்கு டிங்குன்னு, அந்த மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுக்குரிய கண்ட்ரோல்லாம் இங்கே தான். ஐ மீன் இது சூடு பண்ணா இதை சூடு பண்ணா இதை சூடு பண்ணா இது. ஸோ இது கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே சூடு பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ வீடியோ சூடாகிறதுக்கு லேட் ஆகும், வீடியோ எடுத்து கொஞ்சம் லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி செய்கிறதுக்கு எல்லாமே மேக்ஸிமம் எடுத்து வச்சிட்டேன். என்னென்னா, இது என்னது பட்டை, இது என்னது, இது கிராம்பு, பச்சை மிளகா, வெங்காயம். ஸோ இவ்வளோ தான் ரெசிபி, சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒன்று போடுவேன், அது சொல்கிறேன், அது கூட இது போட்டுடணும், அவ்வளோதான். அப்புறம் 1 2 3 தேசிய கொடி, ஆமாம், ஆரஞ்சு. எங்கள் ஊரில் வெங்காயம் எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கும். இந்த லண்டனில், எங்கள் ஊருன்ற பாருங்க, லண்டனில் வந்து வெள்ளை கலராக வெங்காயம் இருக்கும். அப்புறம் இந்த கலரில், திராட்சை கலரில் ஒரு வெங்காயம் இருக்கும். அது மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். இது வாங்குவோம், அது வாங்குவோம், மாற்றி வாங்குவோம். ஸோ ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை. ஓகே, இது 3 ஆக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை சாதம் செய்ய போகிறோம். ஐயோ, இது காயுது. முட்டைக்கு 3 முட்டை. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் சாப்பாடு. அவ்வளோதான், இவ்வளோ இருந்தால் போதும், முட்டை சாதம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு கடுகு தானே, கடுகு வந்து ஆல்ரெடி ரொம்ப சூடாகிடுச்சு. உப்பும் தேவை, எல்லாத்துலேயும் கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அளவு, அது எவ்வளோ தேவைன்னு எனக்கும் தெரியாது, கொஞ்சமாக ஒரு மூக்குப்பொடி அளவுக்கு மூக்கில் போட்டு உரியும்ல, அந்த அளவுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வெடிக்கும். இப்போ அடுத்து இது என்ன, பட்டை, கிராம்பு, இது போட சொல்கிறாங்க. இது போட்டா பிரியாணி டேஸ்ட் வருமா முட்டை சாத்துக்கு. எதுக்கு என்ன வெடிக்குது, வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி குறைச்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ எங்கள் ஊர் அடுப்பு இப்படி தான் இருக்கும். ஐ மீன் லண்டன் அடுப்பு, எங்கள் ஊருன்ற மறுபடியும் லண்டன் அடுப்பு இப்படி தான் இருக்கும். சூடாகிறதுக்கு எப்போ சூடாகவும் தெரியாது, எப்போ சூடாகாதுன்னு தெரியாது. இது ஆல்ரெடி சூடாக இருக்குது. பக்கத்தில் எப்படி இன்னும் எல்லாமே சூடாக இருக்குது. ஆமாம், லைட்டாக சூடாக தான் இருக்கும். ஓகே, இது சூடானா பக்கத்து இது சூடாகும் போல். ஆனால் இங்கே கண்ட்ரோல் எல்லாம் இந்த சுவிட்ச் தான், இந்த 4 சுவிட்ச் தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின் சுவிட்ச் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்கான். ஸோ இப்போ நைட்டு தூக்க காலத்தில் ஒய்ஃபு தெரியாமல் மறந்துட்டு இது ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா, இது ஆன்ல இருந்துச்சுன்னா டக்குன்னு இது ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இது ஆஃப் பண்ணால் போதும், இது எல்லாம் கனெக்ஷன் எல்லாமே லைட்டாக ஸ்மெல்னு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, தேசிய கொடியில் இருக்கிற நடுப்பகுதி வெங்காயத்தை போட்டுடணும். ஒரு வெங்காயம் தேவையான அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ தேவைன்னு எங்களுக்குமே தெரியாது. ஒரு ஆள் வைஃப் மட்டும் தான் சாப்பிட போறா. ஷேரிங் இஸ் கேரிங். அதனால 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிடலாமா? ஓகே, 2 பேர் சாப்பிடலாமா? ஆனால் நான் எப்படி சாப்பிட மாட்டேன். இப்போ இதை போட்டுட்டு இது எப்போ போடணும்? போடுங்க, இப்போவே போடலாமா? போடுங்க. இப்போ வந்து பச்சை மிளகா போடக்கூடாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா பச்சை மிளகா போட்டோம்னாக்கா, ஆனால் யூடியூப்ல பார்த்தேன், நான் அதோ பீத்துறேன்னு நினைக்காதீங்க. யூடியூப்ல பார்த்தேன், பச்சை மிளகா ஃபர்ஸ்டே போட்டா அதோட காரம் அப்படியே இறங்கிடுமா. அதனால அப்புறமா போடணும். ஓகேவா? தேசிய கொடியில் இருக்கிற நடுப்பகுதியை இறக்கியாச்சு. இப்போ இது எப்போ வேகாது எப்போ வேகாதுன்னு தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா அடுப்புன்னு வைங்களேன், நெருப்புன்னு வைங்களேன், இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து டிஸ்கோ தான். ஸோ இது எப்போ வேகும் தெரியாது.
ஸோ இது சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு ஒரு ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னா ட்ரிக்கு கிடையாது, யூடியூப்ல தான் அதுவும் சொன்னாங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கணுமா, என்ன லைட்டாக போட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடுமா. அது உண்மையாக என்னன்னு தெரில. உண்மையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பொய்யா ரீலாக விட்றான்னு அப்பயும் கமெண்ட் பண்ணுங்க. இது உண்மையாக தெரியல. ஓகே, இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். பார்த்தீங்களா, வெள்ளையாக இருக்குது, வெள்ளையாக இருந்துச்சு. யார் வெட்டினா அது இவ்வளோ கன்றாவியாக வெட்டி வச்சிருக்குது? நானா வெட்டினேன்? ஆமாம், தெரியும். நீங்களும் பாதி வெட்டினீங்க, பாதி வெங்காயம் நான். ஓகே, ஸோ இது வந்து இப்போ சில டைம் வந்து நாங்கள் வந்து இது வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஊர் வெங்காயத்தை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால என்ன வெங்காயத்தை வெட்டுறதுக்கு கஷ்டமா? ஆமாம், இங்கே கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். நம்ம ஊரில் வெங்காயம் வந்து அப்படியே ஆம்பளை பசங்க மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஊர் வெங்காயம் பொண்ணுங்க மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், அப்படியே வலிக்கிட்டு போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு வேற ஏதாவது பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா, பாதி தூக்கி அரைச்சிடுவோம். அரைச்சிட்டோன்னு வைங்களேன், அது வெட்டுறது ஈஸி. பிரியாணி பண்ணுறதுக்கு அரைப்போமா? ஏதோ பண்ணுறதுக்கு அரைப்போமே. அது இதுக்கு கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு கொஞ்சமா அது வந்து கொஞ்சம் அரைக்கணும். ஆனால் அரைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இது வெட்ட முடியாததுக்காகவே அரைப்போம். ஸோ இப்போ வந்து ஐயோ 3ல் இருக்கு. ஓகே, கொஞ்சம் மீடியமாக வச்சுப்போம். இதில் 4 இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் இந்த இதை தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த பாத்திரம், இந்த கரண்டி வந்து இங்கே தானே வாங்கினேன். கரண்டி மட்டும் இங்கே வாங்க. கரண்டி மட்டும் இங்கே வாங்க. இது எவ்வளோ தெரியுமா? 4 பவுண்டா 3 பவுண்டா? 4 தான் நினைக்கிறேன். 4 பவுண்டு. 4 இன்ட்டு இந்தியா காசு படி பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 1 இப்போ இருக்கிற காசு வந்து 118. ஒரு 4 3 எவ்வளோனா 350 ரூபா, அரௌண்ட் 350 ருபீஸ். அதனால் நீங்களும் இந்தியா வந்து இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம், இங்கே பாத்திரம் சமைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன, மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த பாத்திரம் நான் இது வந்து நான் வரும்போது இது பேர் என்னது, இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கே வரும்போது நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன். அப்போ வந்து ஒய்ஃப் வந்து வரல. ஒய்ஃப் வந்து 3 மாதம் இந்தியாவில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வீசா கிடைக்கிறது. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, வந்துட்டு உடனே ரிட்டர்ன் ஆயிடுவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் வரும்போது ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரல. ஸோ எனக்கு வந்து இப்படி இருந்துச்சு. ஆனால் 2 வருஷத்துக்கு வீசா கொடுத்தாங்க. 2 வருஷம் அப்படியே தாக்கு பிடிச்சி இருந்துடலாம் அப்படி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 3 மாதம் கழிச்சு தான் வந்து எனக்கு வந்து ஒய்ஃபுக்கு வந்து அப்ரூவலே வந்துச்சு. ஒய்ஃபை நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு வீசா ரெடி பண்ணி இது பண்ணி 3 மாதம் கழிச்சு வந்தாங்க. ஸோ தனியாக இருந்தீங்க, பேச்சுலராக இருந்தீங்க, தனியாக இருந்து கஷ்டப்பட்டீங்கன்னா எதுவுமே இங்கே வாங்கணும்னு நீங்கள் கனவுல கூட நினைக்கக்கூடாது. என் அடுத்த வருஷம் 2 வருஷத்தில் வந்து என் அத்தை பொண்ணு ஜெரின்னு ஒருத்தி வரப்போறா. அவள் வந்து ஃபாரின் வரப்போறா. நீ வரும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும். ஓகே, வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறிச்சு, பொன்னிறமாக மாறணுவாங்களா. இது என்ன வெள்ளை கலர், என்ன கலர் மாறுதுன்னே தெரில. ஓரளவுக்கு கலர் மாறும். கொஞ்சம் இது இன்னும் பச்சையாகவே இருக்கு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். சூடாக தான் இருக்கு. இருக்கா? ஆமாம், இன்னும் ஏற்றுனா. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு 6ல் வைக்கவா? இல்ல 6ல் வைக்காதீங்க. 6ல இருக்கு, கரிஞ்சிட போகுது. ஓகே, 6ல் வச்சா கரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன போட்டேன், 3 தான். கடுகு, பட்டை, கிராம்பு, வெங்காயம். அடுத்த தேசிய கொடியான இதை போடணும். எது? கொஞ்ச நேரம் கழிச்சு இது போட்டுடலாம். எங்கடா அது காணும்? கீழே. எக்ஸ்கியூஸ் மீ, டொமேட்டோ என்ன கலர்? பச்சை கலரை போட்டுடலாம்.
இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பச்சை மிளகாய் போட்டுடலாம். சில பேர் வந்து சமைக்க ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகாய் போடுவாங்க. அப்பனா என்ன ஆகும்னா அந்த அந்த காரம்லாம் ஃபர்ஸ்டே இறங்கிடும். ஸோ ரொம்ப இறங்கிடும். சில பேருக்கு காரம் ஒத்துக்கல, காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து பச்சை மிளகா ஃபர்ஸ்டே போட்டுக்கலாம். எனக்குலாம் காரம்லாம் பிடிக்காது, சும்மா சாப்பிட்டாலே மூக்குலேருந்து ஊற்றும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், இது எப்படி நான் சாப்பிட போகிறதில்ல, ஒய்ஃப் தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் பச்சை வெங்காயத்தை போட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே போச்சுன்னா வெங்காயம் தீஞ்சிரும். ஸோ இப்போ அப்படியே இது இந்த இது கூட நான் அங்கேருந்து எடுத்துன்னு வந்தேன், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். இந்த வெட்டுற இது கூட இந்தியாவிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே லண்டன் வந்து பொழைச்சிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்னா நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. சில பேசிக் திங்ஸு எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் இந்த பிஸ்னஸ் கிளாஸ் போட்டு வரணும்னு நினைங்க, ஓகேவா? சிம்பிளாக கம்மி. ஏன்னா அந்த அந்த உள்ளதுக்கு தான் என்ன ஆகும்னா அதிகமான லக்கேஜ் எடுத்துன்னு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆஹா, அதிக காசு உள்ள ஏரோப்ளேன். இப்போ கூட ஒன்று வெடிஞ்சுதே, என்ன ஏரோப்ளேன் வெடிஞ்சுது இப்போ? ஹைதராபாத் ஏர் இந்தியா தானே? தெரியல. ஐயோ, அந்த ஃப்ளைட்ல தான் நான் வந்தேன். ஏய், மேடேன்னு கத்தி ஒருத்தர் செத்தாரு. ஏர் இந்தியா தான் நினைக்கிறேன். ஆஹா, ஏர் இந்தியா தானே? அப்படியா? ஆமா, தெரியல. அந்த ஃப்ளைட்ல தான் நான் வந்தேன். அந்த அப்போ வெடிஞ்ச. நீங்க எமிரேட்ஸ்ல தானே வந்தீங்க? எமிரேட்ஸ்ல நாங்க வந்தேன். நான் தான் எமிரேட்ஸ்ல வந்தேன். எமிரேட்ஸ். நீங்க அப்போ எமிரேட்ஸ் கிடையாதா? ஓகே. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா லண்டன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதிகமான 40 kgs உள்ள இது வந்து தருவாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் ஏறி வாங்க. ஏன்னா அது அப்போ தான் வந்து 40 kgல நிறைய எடுத்துகிட்டு வரலாம், நிறையா தூக்கிட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து கம்மியாக செலவு பண்ணிவிட்டு அங்கே போய் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு அப்படி வர வேணாம். இப்போ வந்து என்ன இவ்வளோ தான் இருக்குது, பத்துமா இது உனக்கு? போதுமா? இப்போ வந்து அவ்வளோதான். தேசிய கொடி 3த்தையும் வந்து சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சின்னது 3. என்னது, கடுகு, பட்டை, கிராம்பு, நெக்ஸ்ட் தேசிய கொடி 3. அவ்வளோதான். இது அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தீ சூடாக வச்சுக்கோங்க, அது மெதுவாக தான் ஏறும். ஓகேவா? வைங்க. ஃபர்ஸ்ட் போட்ட எண்ணெய் நல்லா அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படியே திரிஞ்சு வரணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும்ன்றதே சொல்லலையே. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும். ஏன்னா கடுகு சும்மா போட முடியாது, எண்ணெய் ஊத்தணும் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இது வந்து என்ன, நான் ஃபர்ஸ்டே இது வேலைக்கு ஆகாது. இப்போ வந்து வேற ஒன்று நம்ம ஒரு ஐட்டத்தை எடுக்க போறேன். என்ன ஐட்டம் எடுக்க போறீங்க? இதை எடுக்க போறேன். எப்படி இருக்கு கரண்டி? அதோ அந்த இதுல இருக்குன்னு நினைக்கிறேன், உப்புமால இருக்கு. அட கருமமே. நீங்க ஆக்சுவலா நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த தக்காளியை போட்டுட்டு தக்காளியை லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நசுக்குவேன். இது பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ அதனால நசுக்க முடியல. எதுக்கு நசுக்கிறேன் அப்படின்னா, யாருமே சொல்லலை யூடியூப்ல, நானா நசுக்கிறேன். கொஞ்சம் அது அந்த ஜூசினஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் உள்ள இறங்கும் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். பட்டனா எதுவும் உண்மைன்னு தெரியல. சும்மா அப்படியே உடச்சு விட்டோன்னீங்களா. ஃபர்ஸ்ட் வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தரணும். லைட்டா உப்பு போட்டீங்களா? ஃபர்ஸ்டே போட்டேன். இப்போ போடணுமாண்ணே? இல்லை ஃபர்ஸ்டே போட்டேன். ஸோ வெங்காயம் ரொம்பவும் தீச்சிடக்கூடாது, அப்புறம் வந்து கரிசட்டி மாதிரி ஆயிரும். அப்புறம் ஒய்ஃப் வந்து இதான் அவங்க கடைசி சாப்பாடாக இருக்கும். ஒய்ஃப் வந்து பண்ணவே பண்ணாதீங்க, நீங்கள் நானே பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட ஆசையாக கேட்டதுக்கு நல்லா பண்ணிட்டேன் என்னைய. இது ஆக்சுவலாக வந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு சமையலுக்கு வந்து தும்பிட்டா அடிச்சு விட்றான்னு நினைப்பாங்க. நான் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னன்னா, நான் எங்கள் சித்தப்பா கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒன்று சமைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். சில இதுக்கு மேலே சில இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும், அதை வந்து தொடக்கூடாது. இப்போ மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா
மீன் குழம்புல மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். வேகாது இதெல்லாம் வேகும். இதெல்லாம் நானா சமைச்சு கற்றுக்கிட்டது. நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து 21 வருஷமாக என்னை மாடு மாதிரி வளர்த்தாங்க. காலேஜ் ஸ்கூலு ஒரு வாட்டி கூட சமையல் பக்கம் போய் என்னை விட்டதே இல்லை. ஆனால் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அம்மா வந்து அம்மாவே எல்லாமே செஞ்சு முடிச்சுருவாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது நைட்டு வந்து அம்மா வந்து படத்துக்கு போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சு நைட்டெல்லாம் படுத்துருவோம். நைட்டு படுத்துட்டு செம்மையாக பசிக்கும். எங்கள் கேங்கில் ஒருத்தர் இருக்கான். எதையுமே கறிதா தேமே கரைச்சி வைங்க தேமே. ஓகே, இது வந்து கறி. இப்போ இதுல போட்டுருங்க மிளகாத்தூள். இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ ஐட்டம்லாம் ரொம்ப வதக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், இனிமேல் வதக்க தேவை. இப்போ வந்து ஒரு மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு, அதுவாக ஒரு மாதிரி அப்படியே வெளியே வரும். இப்போ அடுத்து மிளகாத்தூள். இப்போ இதில் தீஞ்ச மாதிரி தான் இருக்கும். இல்லை பாருங்க, டக்குன்னு இதாகிட போகுது. இல்லை இது குறைச்சாச்சுல, இது சொன்னாதான் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன வித்தியாசமான குக்கிங்கா இருக்கு. ஆமா, இப்போ இது ஸ்பீடு டக்குன்னு குறைக்க முடியாது. நம்ம அடுப்பு இப்படி அடுப்பு. இது வந்து இது என்னது, வெறுமிளகாய் தூள். அடுத்து வந்து இது வந்து கொரியாண்டர் தூள். கொரியாண்டர் தமிழ் கொத்தமல்லி. இது 2 எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த டப்பாவுமே நான் இந்தியாவில இருந்து எடுத்துன்னு வந்தேன். இது வந்து என் ஒய்ஃப் எனக்காக ஆர்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டர்லாம் இல்லை, வாங்கணும் கடையில் போய். நம்ம தானே போய் எல்லாருமே, பிரபுனா நீங்க எல்லாரும். தெரியல. இது வந்து கரம் மசாலா, அதுவும் இந்தியாவிலேருந்து கரம் மசாலா. இதுவும் இந்தியாவில் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இங்கே கிடைக்காதுன்ட்டு என்னோட அம்மா, அத்தை, ஆன்டி 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சி இந்த மாதிரி நிறையா பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அனுப்புனாங்க. அந்த வீடியோவும் ஒய்ஃப் தான் பிரிச்சாங்க, வீடியோ இருக்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 100, 200, 300 அந்த மாதிரி ரீச் ஆனாங்கன்னா என்னோட ஒய்ஃபோட வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் போடுறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு அப்பா நேமே தீஞ்சிச்சு. ஓகே, தீஞ்ச ரைஸ் தான் வரும் போல. இந்த அடுப்பு இங்கே நம்பவே முடியாது, இந்த அடுப்பை. இப்போ அந்த இது போட்டுருங்க, மிளகாத்தூளியும் போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிருங்க. அவ்வளோதான். இப்போ இது வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒன்று தானே தெரியுமே, 1. ஓகே, இது ரொம்ப தீயக்கூடாது. ஓகே, அடுத்து இது உப்பு போட்டுருவா, கரம் மசாலா. இது உப்பு முதல்ல முட்டையை இது கிண்டிட்டு முட்டையை உடச்சு ஊற்றிடுங்க. இது போடணும்ல, இதுக்கு ஸ்பூன் இல்லையே. அப்படியே போடுங்க, சும்மா லைட்டா 1/2 ஸ்பூன் போடுங்க. போதும். ஓகே, என்னம்மா என்ன புகை வருது? லைட்டா எடுத்துருங்க, முட்டையை உடச்சு ஊத்திருங்க. அதுல தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்துவா? தண்ணி ஊத்துங்க, லைட்டா ஊத்துங்க. இந்த மாதிரி லைட்டா ஊத்தி கிண்டுங்க. இப்போ நான் எதுக்கு தண்ணி ஊத்தணும்னா, லைட்டா வந்து கீழே வந்து ஒட்டி இருக்கும் நிறையா இது விஷயம், சில இது கீழேயே ஒட்டி இருக்கும். ஸோ அதனால இப்போ என்ன உப்பு போட்டிங்களா? நான் அதான் உப்பு போடவான்னு கேட்டேன். போடுங்க. அப்பா, ஐயோ லைட்டாக வெங்காயம் தீஞ்சிச்சு. பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் இருக்கும். அடுத்து உப்பு, பெப்பர் போடணும். உப்பு பாதி
பாதி ஆஃப் ஸ்பூன், கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா ஃபஸ்ட்டே வெங்காயம் அப்போவே கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டால் போதும். முட்டைக்கும் சேர்த்து போட்டீங்களா? ஆமாம். ஆமாம். இப்போ அடுத்து வந்து இது முட்டை சாதன்றதால மெயின் ஆள் யாருன்னா, யார் சொல்லுங்க பாப்போம். முட்டை சாதத்துக்கு யார் மெயின்? முட்டை. அடுத்து பெப்பர் போடணும்ன்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட மாதிரி தெரியல. அது போடவே இல்லை. ஆமா, இஞ்சி பேண்ட் பூஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ உங்க சமையலுக்கு கொஞ்சம் தூக்கி தரது. இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஏன் இவ்வளோ சூடே இறங்க மாட்டேங்குது? அது பெரிய ஸ்டவ் அப்படிதான் இருக்கும். அப்பா கையில ஏறுது சூடு. கொஞ்சம் சூடு குறையிட்டோம் அதுல. ஓகே, இது போட்டுருவா முட்டை. போட்டுருங்க, உடைச்சிருங்க, உடைச்சி ஊற்றிருங்க. ஸோ முட்டை எப்படி போடணும்னா, இது வந்து நடுவில் வந்து குழி மாதிரி போட்டுக்கணும். ஓகே, குழி மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். சரி, குழி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொஞ்சம் அப்படியே பெருசாக்கணும். ஏன்னா 3 முட்டை போட போகிறோம். ஸோ குழியை வந்து பெருசாக்கணும். பெருசாக்கி இப்படி பிரிஞ்சிடும். 2 முட்டை போட்டால் போதும்னு நினைக்கிறேன். உனக்கு 2 முட்டை போதுமா? அப்போ இவ்வளோ இது போதும். கொஞ்சம் லைட்டாக பெருசாக்கிட்டு. சாப்பாடு நிறைய இருக்கானா? அப்படியா? தயிர் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். முட்டை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே முட்டை வந்து 2 கலரில் இருக்கும். இங்கே ஒரு முட்டை எவ்வளோ தெரியுமா? நாங்கள் வந்து 15 முட்டை 15 eggs only. ஆமாம், 15 eggs அரவுண்ட் 202.39 45. 2.45. அப்போ வந்து ஒரு 250 ரூபா 15 முட்டை. அப்போ ஒரு முட்டை எவ்வளோ? 5 ரூபாயா? ஒரு முட்டை 5 ரூபாயா? அப்போ இல்லையா? எப்படி 5 ரூபா வரும்? அதானே. அப்பா இந்த கை இப்படி சுடுது. ஓகே, இப்போ நடுவில் வந்து ஊற்றி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும். அப்படியே வச்சு லைட்டாக பெப்பர்லாம் போட்டுருங்க மேலே. இப்போது முட்டையை நல்லா போட்டுட்டு ஓடு மேக்ஸிமம் விடாது. ஓகே, அதுக்கப்புறம் உப்பும் பெப்பரும் போட்டு. சூடு குறைஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணால் முட்டையை வந்து உடைக்கக்கூடாது. முட்டையை வந்து உடைக்காமல் என்ன பண்ணணும்னா, இது மேலே அந்த மஞ்சக்கரு மேலே அப்படியே பெப்பர் போடணும். ஆஃப் பாயில் போடுவாங்கள்ல. ஸோ நான் என்னென்னு சொல்லிட்டேன்னா, இந்த நைட் ஷோ போயிட்டு வந்துட்டு எனக்கு நைட்டு வந்து சரியான பசி எடுத்துது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த டைம் என்ன பண்ணணும்னா, அப்பயுமே நான் வந்து பசிக்குது, நான் சமைக்கலை, அம்மாவே எழுப்பலை. லைட்டாக போடுங்க, ஏற்கனவே இதில் நிறைய உப்பு போட்டீங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு எழுப்பி பாவம் செம்ம தூக்கம். அவன் அடுத்த நாள் ஷிஃப்ட்டு வேலைக்கு வேறு போகணும். நான் இப்போ காலேஜ் போகிற டைமு, வேலைக்கு போகணுமா என்னன்னு தெரில. அவனை எழுப்பி தலை செஞ்சுக்கிடு சரியான பசி தலை அப்படி இப்படின்னு சொல்லி ராத்திரி எழுப்பி எங்கள் 4 பேருக்கு, நாங்கள் போன 4 பேருக்குமே 4 ஆஃபாயில் செஞ்சு கொடுத்தான். அதை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தோணும். நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பயுமே நான் சமைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஆனால் நீங்கள் லண்டன் தனியாக வந்தாலே பண்ணட்டுமா? பண்ணுங்க. லைட்டாக வேக வச்சிட்டிங்கல்ல. ஓகே, இப்படியே கடாயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த முட்டையை வந்து அப்படியே மஞ்சக்கரு லைட்டாக இது பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து பயப்படவே வேணாம். ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி பயமாக இருக்கும். ஓகேவா? இது எதனால் அப்படின்னா, அப்படி பண்ணுறோம் அப்படின்னா எனக்கே தெரில. என் ஒய்ஃப் வந்து அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அப்படியே பண்ணுறேன்.
கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உடைக்கணும்ல. அப்பதான் முட்டை பெருசா வரும். இல்லைன்னா அப்பதான் முட்டை வந்து பெருசா வருமா. சரி ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கலரு மஜாவா இருக்கா? அப்படியே இப்போ ரெண்டுத்தையும் கொத்து பரோட்டா மாதிரி கலர் எப்படி அவ்வளோதான். இப்போ இது கூட சாப்பாடு போட்டு சொன்ன மாதிரி பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனீங்களா? ஆனா இப்பதான் வதக்குறேன். இப்பதான் வதக்க போறேன். இப்பதான் வதக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வதக்குனேன். நீ அந்த டைம்ல வீடியோ கட் பண்ண. ஓ சரி 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 ஓகே. ஸோ வயசு சொன்ன மாதிரியே முட்டைலாம் பெருசாக தான் இருக்குது. அதனால் இது ஒரு டெக்னிக் போல். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் முட்டை சாதம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முட்டையை போட்டுட்டு உடனே எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இப்படி உடச்சிக்கிட்டே இருக்காதிங்க. கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் இது பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டு மேலே பெப்பரை போட்டு உப்பை போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்க எப்படி மஜாவாக இருக்கா? இப்போ சாப்பாடு போட்டு கலக்குங்க. இப்போ வந்து இப்போ அவ்வளோதான். சாப்பாடு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுருங்க லைட்டாக. இப்போ வந்து இப்படி மோந்து பார்க்கணும், பச்சை வாடை அடிக்குதா, ஏதாவது ராஸ்மெல் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மோந்து பார்க்கணும். மூக்கு இருக்கிறவங்க மோந்து பார்க்கலாம். மூக்கு இல்லாதவங்க மூக்கு அடைச்சிருக்கு நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோந்து பார்க்க வேணாம். இப்படி பார்த்து இப்படி உடையதா நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா வெந்திருக்கா இப்படி உடைச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளான ரெசிபி. இப்போ அடுத்து வந்து சாப்பாடு தானே. ஓகே. இப்போ சாப்பாடு வந்து மொத்தத்தையும் கொஞ்சமா எனக்கு இவ்வளோ சாப்பிட முடியாது. இப்போ வந்து எப்படின்னா அப்படியே கொஞ்சமா போட்டு கலர் கொஞ்சமா போட்டு அப்படியே கலர வேண்டியதான். பெப்பர் மட்டும் போடுங்க. எனக்கு பெப்பர் போடணும். சாப்பாடு லைட்டா பெப்பர். இன்னும் கொஞ்சம் போடுங்க. பெப்பர் போட்டது நெடியா வருது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இருமிட்டே இருக்கேன். நீங்கள் எதுவும் பார்க்குற கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்க. பார்க்குறவங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காது. என்னடா அவன் இருமிட்டே இருக்கான் சமைக்கிறான் அப்படி எதுவும் தப்பாக நினைக்காது. அது இயற்கை, எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. இன்னும் கொஞ்சமா பார்க்க நல்லா இருக்கு. பார்ப்போம், சாப்பிடும் போது தெரியும் எப்படி இருக்கு. போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. அவ்வளோதான். நீ அவ்வளோத்தையும் சாப்பிடலன்னா உனக்கு இருக்குது. நீங்க கொஞ்சம் எடுத்துப்பீங்கன்ற நம்பிக்கை. இந்த ஊர்ல செருப்பு போட முடியாது. அதனால இதுக்கு மேல போய் வைக்கிறீங்களா? கீழே விழுந்துற போது. அதெல்லாம் நம்ம இது ஸ்டடி. இப்போ வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பாருங்க அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி தெரியல. இந்த கரண்டில இவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போ இதுவே இப்படி தேய்ச்சு பண்ணுங்க. இந்த கரண்டி எப்படி தேய்ங்கதேமே. இந்த பாரு வெளிய சிந்துது. அப்படி தேய்ச்சு இல்லப்பா. இந்த கரண்டி எப்படி மேல இருக்கறதெல்லாம் ஒட்டி இருக்கலாம். அப்படி தேய்ச்சு பாத்துக்கலாம். என்ன சொல்ற? சைடுல ஒட்டிட்டு இருந்தது இல்ல, அதனால அப்படி சொன்னேன். இது ஒட்டனால இப்ப பாக்குறியா? இப்ப அடுத்து ஒட்டும் பாரு. அது ஒட்றது ஒட்டாம லைட்டா பெப்பர் போடுங்க. பெப்பரா? எனக்கு பெப்பர் போட்டா பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம்? வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம். கரெக்டா? இப்போ அந்த அந்த போட்ட 3 தேசிய கொடியுமே இங்க நீங்க பார்க்கும்போது அப்படியே பச்சையா தெரியக்கூடாது. இதுதான் என்னோட சித்தப்பா சொல்லி கொடுத்தது. பிரியாணிக்கு வந்து நீங்க எவ்வளவு வெங்காயம் போடுவீங்க, அந்த வெங்காயம் சாப்பிடும்போது வெங்காயமே தெரியாது. அதுதான் நல்ல சமைக்கிறவனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டது எதுவுமே அவ்வளோ பார்க்கும்போது அப்படியே ஐயா என்னடா இது வெங்காயம் இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரியக்கூடாது.
ரெடி ஆயிடுச்சா? சூப்பர். எப்படி இருக்கு? ஆஹா, பார்க்கவே சூப்பரா இருக்கு. நீ சும்மா உண்மையிலே பார்க்க சூப்பரா தான் இருக்கு. அவங்க கொஞ்சம் நல்லா அப்படியே ஃபேக்கா சொல்றேன்னு நினைச்சுக்க போறாங்க. டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் உண்மையாலே எப்படி இருக்குன்னு. அப்படியா? ஆமா, பார்க்க அழகா இருக்கு. நல்லா டோஸ்ட் பண்ணிட்டீங்க. நல்லா டோஸ்ட் இல்லை, அது என்ன, நல்ல கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதனால பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா. கலர்ஃபுல்லாவா? அந்த தேசிய கொடியே காணும் பாரு. தேமே அவ்வளவுதான். ஃப்ரைட் ரைஸ் மாதிரியா? அந்த இது போட ஃப்ரைட் ரைஸ் கடை ஆயிடுச்சு. இல்லையே, நம்ம இதெல்லாம் போடல. குடமிளகா பெப்பர் போடணுமா? போடுங்க. எனக்கு பெப்பர் பிடிக்கும். பெப்பர் கொஞ்சம் போட்டு அப்படியே அதையும் டோஸ்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் பச்சையா இருந்தா கூட பரவாயில்ல. சூடாவே இருக்கட்டும். சூடால ஏறும். போதுமா? ஆமா, போதும். ஒரு வண்டி போட்டு காரமா இருக்கு. தும்மல் வரும் எனக்கு. ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது பண்ணும்போது கீழே வந்து எதுவுமே அவ்வளோவா அடிப்பிச்சிருக்கூடாது. அப்படியே நீட்டாக இருக்கணும் பாத்திரம். ஸோ அதனால தான் இந்த வதக்குறோம்ல, அதோட ஸ்பெஷாலிட்டியே அதான். என்னடா அவன் வதக்கிட்டே இருக்கான், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க முடியாதா, அப்படியே ஃப்ரீயாக விட வேண்டியது தானே. ஆனால் நிறைய பேர் அப்படியே ஃப்ரீயாக விடுவாங்க. ஆனால் நமக்கு வந்து என்னென்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா ஓரளவுக்கு அடி பிடிக்காது. அப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிடுவேன். ஒய்ஃபுக்கு தெரியாமல் நைஸாக தனியாக சமைக்கும் போது தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றினோன்னு வைங்களேன், கீழே அடிப்பிடிச்சது இப்படி தேய்க்கும் போது கீழே அடிப்பிடிச்சது எல்லாமே. ஏன்னா அதுவும் வந்து இங்கே வந்து கொஞ்சம் இதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இது. நான் என் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இனிமேல் இவ்வளோ செலவாது நம்ம வேணா குறைச்சிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லுவா. எதுக்கு வாழ்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறோம். எவ்வளோ சமைக்கிறோமோ நல்லா சமைக்கலாம், ஆனால் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றணும். இதுதான் ஒரே கான்செப்ட். கரெக்டாக இல்லையா? இதுதான் லைஃப் தாட்டே. எதுக்கு ஒரு கர்மம் பிடிச்சதுரா இது. சூடாக இருக்கட்டும், அப்போதான் நல்லா இருக்கும். சுட சாப்பிடணும். சுடம். லைட்டாக உப்பு இருக்கா பாருங்க, அதில் போட்டு பாருங்க. நீங்க பாருங்க. நீங்க பாருங்க தெய்வமே. நீங்க உப்பு இருந்தா உப்பு போடுங்க, உப்பு இல்லைன்னா. ஐயோ, காரம் அதிகமான மாதிரி இருக்கு பாரு. உப்பு இருந்தா உப்பு போடுங்க. எனக்கு வேணாம். உப்பு இருக்குன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். லைட்டா பாரு. எனக்கு வேணாம் தெய்வமே, நான் சாப்பிட்டுக்கிறேன். லைட்டா காரம் இருக்க மாதிரி இருக்கு. பெப்பர் போட்டதுனால உங்களுக்கு தூக்கலா தெரியும். ரொம்ப கவுதடா. சாப்பிடுறீங்களா? உனக்கு தான் இது. இன்னும் கொஞ்சம், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. நான் இந்த வீடியோ எப்படி ஆரம்பிச்சேன்? வைஃப்காக செய்யறேன்னு சொல்லி. வைஃப்காக செஞ்சது. ஓகே, அருமையான முட்டை சாதம் ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கம்மி இன்க்ரீடியண்ட்டில் சூப்பராக பண்ணலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் ஒரு ஹோம் டூர் போடலான்னு இருந்தேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.